எங்க ஊரு கழனி புளிச்சாறு பண்ணலாமா? அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். குக்கிங்ல இதுதான் ஈஸியான ரெசிபின்ற மாதிரி இருக்கும். அரிசியை களைஞ்ச தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு அதுல வந்து புளி வந்து ஊற போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயத்தை தான் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இங்க வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் நம்ம வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில வந்து புளி கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் போட்டு ஊத்திட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பரான கழனி புளிச்சாறு ரெடி ஆயிடுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் துவையல், உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், கருவாடு இதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் வச்சுட்டு நாங்க தேங்காய் துவையல் அப்புறம் மீன் வந்து பொரிச்சது எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.